أَوَلَمْ يَرَوْا أَنَّا نَأْتِي الْأَرْضَ نَنقُصُهَا مِنْ أَطْرَافِهَا وَاللَّهُ يَحْكُمُ لَا مُعَقِّبَ لِحُكْمِهِ وَهُوَ سَرِيعُ الْحِسَابِ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நாம் தினமும் ஒரு செய்தியை சொல்லி வரோம்ல, அதுல இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வின் மார்க்கம் என்பதையும், இந்த திருக்குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து வந்தது, வஹியாக முகமது நபிக்கு வந்தது என்பதையும் நம்ம தெளிவா பார்த்து வரோம்ல. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நபிகள் நாயகம் காலத்துல வஹியை கொண்டு நபிகள் நாயகம் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. நபிகள் நாயகம் தங்கள் கையில மடியில போட்டு எதுவுமே பேசலைங்க. எந்த ஒரு காரியமும் நபிகள் நாயகம் அல்லாஹ்வின் கட்டளை மாத்திரம் தான் செஞ்சாங்க. அப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல நபிகள் நாயகம் பிரச்சாரம் பண்ணி கொண்டு இருக்கும்போது பல மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நபிகள் நாயகத்தை அவர் நபிதான், அவருடைய வார்த்தை அல்லாஹ்வின் வார்த்தை தான் என்பதை ஏற்றுக்கொண்டாருங்க. மிகச்சில சொற்பமானவர் அவங்க ஏற்க மறுத்தாங்க. ஏற்க மறுத்தப்ப நபிகள் நாயகம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பொதுவாக எல்லாருக்குள்ள வருத்தம் தானே அது. நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம், உண்மையை சொல்றோம், மக்களுக்கு எடுத்து சொல்றோம், தக்க சான்றுகளோடு எடுத்து சொல்றோம். ஆனா அவங்க ஏற்றுக்கொள்ளாட்டி நமக்கு சின்ன வருத்தம் தானே வரும். அது மாதிரி நபிகள் நாயகம் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கும்போது அல்லாஹ் குர்ஆன்ல நபிகள் நாயகத்தை தேற்றும் விதமாக நிறைய காரியங்கள் சொல்றான். அப்ப சூரா 13ஆவது அத்தியாயத்துல 41, 42 வசனங்கள்ல நபிகள் நாயகம் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நபியே, இவங்க நீங்க சொல்றீங்க, இவங்க உங்களை ஏத்துக்கொள்ளாம நீங்க ரொம்ப வருத்தப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க அவங்கள்ட்ட எடுத்து சொல்வதுதான் உங்களுக்கு கடமை. மற்றபடி அவங்க ஏற்றுக்கொள்ளாம இருப்பதும் ஏற்றுக்கொள்வதும் அது என்ன சார்ந்தது? ஒரு ஆளுக்கு நேர்வழி கொடுப்பதும் அவர்களை வழிகேட்டில் விடுவதும் உங்களுக்கு அதுக்கு கேள்வி இல்லை, உங்களுக்கு எடுத்து சொல்வதுதான் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, பூமியின் அதன் ஓரங்களில் குறிப்பதற்காக அவங்க பார்க்கலையா? பூமியின் ஓரத்தை நம்ம குறைச்சுக்கிட்டு இருக்கோம். அதை பார்க்கலையா அவங்க? அல்லாஹ் தீர்ப்பளிப்பதுல ரொம்ப கெட்டியானவன், நியாயமா தீர்ப்பளிப்பேன். அவர்களின் பிடி அல்லாஹ்விடம் இருக்குதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பூமியின் ஓரங்களில் குறைப்பதற்காக நம் பூமிக்கு வருவதே அவர் காணவில்லையா நல்லா குர்ஆன்ல சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமி ஓரமா குறைஞ்சுக்கிட்டு இருக்குன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப நம்ம கடலுக்கு இருக்குல்ல, கடல்ல பூமியை கொஞ்சம் கொஞ்சமா அரித்து வருவதை இந்த காலத்து விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நம்ம கண்கூடா தெரிகிற நிறைய சான்றுகள் இருக்குது. இப்ப லேட்டஸ்டா தமிழகத்துல கூட ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட தனுஷ்கோடி, ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி தனுஷ்கோடி அப்படின்ற ஒரு ஊர் இருந்ததாகவும், அந்த ஊரு கடற்கடியில போயிருச்சு, அங்க உள்ள மக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்துட்டாங்க. சிலர் அந்த வெள்ளத்து பிரளயத்துல அவங்க இல்லாம போயிட்டாங்க அப்படின்றதையும் நம்ம ஆய்வாளர் சொல்றாங்க. அது போக நிறைய கடல், மத்திய தரைக்கடலும் கருங்கடலுக்கும் நடுவுல பெரிய பாலம் இருந்ததாகவும், அந்த பாலம் அரித்து கொண்டதாகவும் அப்படின்னு ரொம்ப நிறைய சான்றுகள் நம்ம விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய முடியும்னா, 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நபிகள் எழுத படிக்க தெரியாத நபிக்கு இந்த கடலின் ஓரங்களை குறைப்பதற்கு அறிவு எங்கிருந்து வந்தது அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, இது அல்லாஹ்வின் வார்த்தை தான். நபிகள் நாயகம் இறைவனின் வார்த்தையை கொண்டுதான் நபிகள் நாயகம் பேசினார்கள். அல்லாஹ் நபிகள் நாயகத்தை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தன்புறத்திலிருந்து வகி செய்தி மூலம் இந்த உலகத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக நம்ம அறிவித்தா என்பதை தெள்ள தெளிவா வெளியிட முடியுங்க. இது இந்த செய்தி குர்ஆன்ல 2 இடத்துல இருக்குது. ஒரு இடம் நபிகள் நாயகம் வருத்தப்பட்டதாகவும், அந்த வருத்தத்தை நபிகள் அல்லாஹ்வுக்கு போக்கும் விதமும் அல்லாஹ் சொல்றான்னு. இன்னொன்னு 2:44 இந்த முன் அனுப்பப்பட்ட நபிமார்களை அவங்க நோவு செஞ்சாங்க. அது மாதிரி ஒன்னை நோவினை செய்யறாங்க. நபியே, உங்களை நோவினை செய்யறாங்க, நீங்க வருத்தப்படாதீங்க, பூமியின் ஓரத்தை குறைந்து பார்த்தாவது அவங்க சிந்திக்க வேண்டாமா, அவர்களுக்கு ஆயுளை நம்ம சேர்த்து கொடுத்தோம் அப்படின்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல நபிகள் நாயகத்தை இந்த பூமியின் ஓரங்களில் குறைவதை பத்தி அல்லாஹ் பேசுறான். அப்ப நம்ம இதுல இருந்து என்ன படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், எடுத்து சொல்வது மாத்திரம் நம்ம கடமை.
இஸ்லாத்தை வந்து நேர்வழிய அல்லாஹ்வின் மார்க்கத்தை நம்ம தெள்ள தெளிவா மக்களுக்கு எடுத்து சொல்வது மட்டும்தான் நம்ம கடமை. அவங்க வந்துட்டாங்க வரல, அவங்க என்னடா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றோம், அவங்க நம்ம நேர்வழி வரமாட்டாங்களே, அந்த வருத்தம் எல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. தெளிவா அல்லாஹ்வின் மார்க்கத்தை நாமும் அறிந்து கொண்டு அவர்களுக்கு தெளிவா எடுத்து சொல்வதுதான் கடமை. அதுபோக நம் இறைவனின் மார்க்கத்தை தான் நம்ம எடுத்து சொல்கிறோம்ன்றதுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம மனதில் வைத்து கொண்டு இன்னைக்கு இந்த பூமியின் ஓரத்தில் அல்லாஹ் குறைத்து வருவான் என்ற செய்தியை நீங்க மனதில் பதிய வைத்து கொண்டு இஸ்லாத்தை பின்பற்றும் நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.